2016ஆம் ஆண்டு அமெரிக்க அதிபர் தேர்தலில் ட்ரம்ப் போட்டியிட்டார். அப்போது அமெரிக்க ஆபாச நடிகையான ஸ்டோர்மி டேனியல்ஸ் ட்ரம்ப் மீது பாலியல் குற்றச்சாட்டை முன்வைத்தார். தனது தேர்தல் வெற்றிக்கு பாதிப்பு ஏற்படும் என்பதால் ஸ்டோர்மி டேனியல்ஸை மேலும் பேசவிடாமல் தடுக்க ட்ரம்ப் முயற்சி செய்தார். அதற்காக தனது வழக்கறிஞர் மூலம் ஸ்டோர்மி டேனியல்ஸுக்கு ஒரு பெரிய தொகையை ட்ரம்ப் கொடுத்திருக்கிறார். தன் சொந்த பணத்திலிருந்து வழக்கறிஞர் ஆபாச நடிகைக்கு கொடுத்த பணத்தை தேர்தல் நிதி கணக்கில் வழக்கறிஞருக்கான கட்டணம் என ட்ரம்ப் காட்டியுள்ளார். அமெரிக்க சட்டப்படி ஆபாச நடிகைக்கு பணம் கொடுத்தது தவறில்லை. ஆனால் வழக்கறிஞருக்கான கட்டணம் என்று பொய் கணக்கு காட்டியது சட்டப்படி தவறாகும். இதனால் ட்ரம்ப் மீது 34 வழக்குகள் தொடரப்பட்டன. ஆபாச நடிகை ஸ்டோர்மி டேனியல்ஸுக்கு பணம் கொடுத்தது தொடர்பான குற்றச்சாட்டுகளில் கடந்த மே மாதம் ட்ரம்ப் குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டது. அப்போதே ட்ரம்புக்கு 4 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை கிடைக்கலாம் என்று எதிர்பார்க்கப்பட்டது. இந்த வழக்கில் இருந்து நிரபராதியாக வெளியே வர ட்ரம்ப் செய்த முயற்சிகள் எல்லாம் தோல்வியில் முடிந்தன. கடந்த நவம்பர் 26ஆம் தேதியே ட்ரம்புக்கு தண்டனை வரும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. அதிபர் தேர்தலில் ட்ரம்ப் வெற்றி பெற்றதை தொடர்ந்து தண்டனை தேதி ஒத்திவைக்கப்பட்டது. இதனிடையே இந்த தீர்ப்பை எதிர்த்து ட்ரம்ப் செய்த மேல்முறையீட்டு மனுவும் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. கடந்த வெள்ளிக்கிழமை நீதிபதி ஜூவான் மிர்ச்சன் குற்றவாளியான ட்ரம்புக்கான தண்டனை விவரம் வரும் 10ஆம் தேதி அறிவிக்கப்படும் என்று தெரிவித்திருக்கிறார். மேலும் அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள காரணத்தால் சிறை தண்டனை இல்லாமல் அபராதம் மட்டும் விதிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஜனவரி 10ஆம் தேதி ட்ரம்ப் நேரிலோ அல்லது ஆன்லைனிலோ கலந்து கொள்ள வேண்டும் என்றும் உத்தரவிடப்பட்டிருக்கிறது. இந்த தண்டனையை குறித்து ட்ரம்ப் இது ஒரு சட்டவிரோத அரசியல் தாக்குதல் என்று விமர்சனம் செய்துள்ளார். ட்ரம்பின் செய்தி தொடர்பாளர் ஸ்டீவன் சியோ இந்த உத்தரவை சூரிய வேட்டை என்று குறிப்பிட்டிருக்கிறார். ட்ரம்புக்கு தண்டனை வழங்குவதற்கு எந்த சட்ட தடையும் இல்லை என்பதை கண்டறிந்து வழங்கப்பட்ட இந்த தீர்ப்பில் ட்ரம்ப் அதிபராக பதவியேற்றதும் தண்டனையிலிருந்து விடுவிக்கப்படலாம் என்றும் கூறப்பட்டுள்ளது. அமெரிக்க வரலாற்றிலேயே குற்ற வழக்கில் தண்டனை பெற்ற ஒருவர் அதிபராக பதவியேற்பது இதுதான் முதன்முறை என்பது குறிப்பிடத்தக்கது.